வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நல்ல வாசனையான சாமிக்கு வைக்கலாம், தலைக்கு வைக்கலாம், வீட்டு வாசலில் வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பூ வெரைட்டி பற்றி பார்க்கலாம். இதனுடைய இந்த பூவோட பேர் வந்து ப்ளூமேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய நம்ம கிராமங்கள்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இது வந்து எனக்கு பூ வேணும், நல்லா வீட்டு வாசலில் இருந்தால் வாசனையாக இருக்கணும். ஆனால் ஆடு மாடுக்கு அடிக்கக்கூடாது, வேர் நிறைய போகக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த ப்ளூமேரியாவை செலக்ட் பண்ணலாம். இதனுடைய பூக்கள் வந்து மொத்தம் 6 கலர்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் தான் அவைலபிள் இருக்குது. இந்த கலர் இப்போ நான் சாரி 3 கலர் அவைலபிள் இருக்குது. இப்போ இந்த கலரு நான் காமிச்சிருக்க கலரு பியூர் ஒயிட்டு, ரெட்டு, இந்த 3 தான் அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 12க்கு 12 பேகு. அதில் வந்து நான் சும்மா அந்த செடியை வச்சு விட்டேன். அது வந்து பூத்துருக்கு பார்த்திங்கன்னா. இதுவே வந்து மரமாகவும் ஆகிடும். தரையில் வச்சோம், பேக்லேனா ஓரளவுக்கு தான், ஒரு 3 அடி அந்த அளவுக்கு தான் போகும். பேக்லேயோ பாட்லேயோ மாடி தோட்டத்தில் தாராளமாக வைக்கலாம். எவ்வளோ வெயில்னாலும் தாங்கி வளரும், எவ்வளோ மழைனாலும் தாங்கி வளரும். ஆளினால்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளான்ட்டு உரமே நீங்கள் போடலினாலும் சூப்பராக வளரும். அந்த மாதிரியான ஒரு அருமையான வெரைட்டி. வாசனை செம்ம வாசனையாக இருக்கும். நல்ல இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். இதில் வந்து இப்போதைக்கு நம்ம 3 கலர் என்னென்னா இது ரெட்டு, ஒயிட்டு, இந்த 3 தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. மற்ற கலர்ஸ் எல்லாமும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது அவ்வளோ அழகு. அதே சமயத்தில் வீட்டில் ஒரு 2 பூ சாமி படத்துக்கோ இல்லை சும்மா வீட்டில் நம்ம வச்சுருந்தோம்னாவோ ஒரு டம்ளரில் கூட தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அந்த மாதிரி வச்சோம்னா வாசனை அள்ளும். வீட்டு வாசல்லையும் வச்சுக்கலாம். எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆப்டான ஒரு பிளான்ட்டு. நீங்கள் வீட்டு வாசலில் வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப அடர்த்தியாலாம் வளராது. அதில் கீழே வந்து ஒரு 2 விதைய போட்டு கூட நம்ம ஒரு கொடியை கூட ஏற்றி விட்டுறலாம். இதில் அழகாக பந்தல் மாதிரியே வரும். இது ரவுண்ட் ஷேப்பில் விரிஞ்சுக்கிட்டு வரும் இந்த மரம். அப்போ அதில் வந்து பந்தல் ஏற்றி விட்டு கூட நம்ம காய்கறிக்கு கூட உபயோகப்படுத்திக்கலாம். அந்த வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து இது எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும். இதனுடைய இலைகளில் வந்து நீங்கள் உடச்சிங்கன்னா பால் வரும். இப்போ இந்த இலைகள் இதனுடைய இது எல்லாமே சேகரித்து நம்ம செடிகளுக்கு உரமாக போட்டோம்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். உரமாகவும் இதை பயன்படுத்திக்கலாம். ஆலினாள் அழகுராஜா இந்த வெரைட்டி. இது நீங்கள் தேவைப்படுறவங்க எனக்கு ஆர்டர் பண்ணலாம். வாட்ஸ்அப்லேயோ வெப்சைட்லேயும் போட்டிருக்கேன் இந்த பிளான்ட்டு. ஆர்டர் பண்ணிக்கலாம். வேறு கலர்ஸ் கிடைக்கும்போது அப்டேட் பண்ணுறேன். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.